ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தார். ஒரு பையன்கிட்ட இருந்த 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தார். அந்த 5000 பேர் எதற்காக அங்கே போயிருந்தாங்க? அந்த நாட்களில் இன்னும் ஜனங்கள் அந்த கிராமங்களில் நிறையா இருந்தாங்க. அந்த 5000 பேர் எதற்காக அங்கே போயிருந்தாங்க? இயேசுவை பின்பற்றி போன கூட்டம், இயேசுவை தேடி போன கூட்டம், இயேசு வேண்டும், நமக்கும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று தேடி போன கூட்டம். ஏதோ ஒரு வாஞ்சை, இயேசு கிறிஸ்துவினோட மேலே இருந்த ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம். எல்லாரும் கடந்து போனாங்க. 3 நாள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு பையனுக்கிட்ட இருந்த அந்த ஆகாரத்தை கொண்டு 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாமும் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம இயேசுவை தேடி போயிட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம், நம்ம இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவில் சேர்ந்த இயேசுவின் கூட்டத்தில் நாமும் இருக்கிறோம். இப்போ நம்மளிடத்தில் இருக்கிற 2 மீன் 5 அப்பம் என்கிற அந்த சிறிய விசுவாசத்தை, நம்பிக்கையை நாம் இயேசு கிறிஸ்துவிட கொடுத்து ஜெபித்து அதை விதைத்தால் நம்மளோடு கூட சுற்று வட்டாரங்களில் இருக்கிற 5000த்திற்கும் மேற்பட்ட சொந்த பந்த உறவுகள், ஊரார், உறவினர், தெருவார், சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள், அவரே ரட்சகர் என்று நம்புவார்கள். நம்ம மூலமாக அநேகர் கிறிஸ்துவில் சாட்சியுள்ள அநேக ஜெப வீரர்கள், சுவிசேஷ வீரர்கள், ஊழியம் செய்கிறதற்கு தாகமுள்ளவர்கள் அநேகர் எழுப்பப்படுவார்கள் என்பது உண்மை. நாமும் அப்படியாக நம்மளிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை, தாளந்துகளை, திறமைகளை கர்த்தருக்காய் கொடுப்போம், பயன்படுத்துவோம். திரளான ஆத்துமாக்களை மீட்டெடுப்போம். ஆமென். அல்லேலூயா.